நம்ம சின்ன பாப்பாவுக்கு பால்வாடியில இருந்து சத்து மாவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு கஞ்சி வச்சிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுப்பே பற்ற வச்சு கிண்டணும், இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 குழிக்கரண்டி பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆற வச்சு நம்ம குடிச்சோம்னாக்கா டேஸ்ட் உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம சின்ன குட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இப்பெல்லாம் வந்துட்டு செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறா. நல்லா வந்துட்டு அம்மா அப்பா இந்த மாதிரி அத்தை நிறைய வந்துட்டு வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறா. வீட்டையே பார்த்தீங்கன்னா தலைக்கெல்லாம் மாத்திட்டு இருக்கிறா. இங்க அனுஸ்ரீயோட ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆனுவல் டே வச்சிருந்தாங்க. ஸோ அவ வந்துட்டு டான்ஸ்ல கலந்துருக்கா. அதனால வந்துட்டு வர சொல்லிட்டே இருந்தா. ஸோ அதனால வந்துட்டு போகணும். நம்ம வீட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுமே. ஸோ அவளுக்கு டான்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து கொண்டை தான் போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் தான் போட்டு விட்டேன். எனக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு மியூசிக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் தான் ஆடிட்டு இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லாவே வந்துட்டு ட்ரெயின் பண்ணி நல்லா வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்களுமே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.